சண்டே அம்மா வீட்டுக்கு போயிருந்தேங்க. அம்மா பெரிய பெரிய நண்டா வாங்கி வச்சிருந்தாங்க. அம்மா தான் நண்டு கிரேவி செய்ய போறாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நண்ட கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 வெங்காயத்த அரைச்சு எடுத்துக்கோங்க. 4 தக்காளி அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா இஞ்சி பூண்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தையும் அரைச்சு எடுத்துக்கோங்க. கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்த ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, மிளகு சீரகத்த போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்குனோனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்குனோடனே நண்டை போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக கல் உப்பு, 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நண்டை ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. கொஞ்சமாக கொதி வந்தோடனே அரை கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியானோன்னே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. நம்மளுடைய நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும் அம்மா செய்கிற மாதிரி எப்போவுமே வராதுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.